Hello everyone. Now we are going to see about interest on drawings in chapter 3. Okay. Chapter 3ல நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடும் பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஸோ அவங்களோட கேபிட்டல் போக என்னென்ன இன்கம் வருது, அது போக அவங்க என்னென்ன அமௌண்ட் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டான ஃபிக்ஸட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுங்கிறது அவங்க ஒரு பார்ட்னரோட கம்பேர் பண்ணும்போது இன்னொரு பார்ட்னர் அதிகமான அமௌண்ட்டை கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை மற்ற பார்ட்னர்ஸ்ட்டேருந்தோ ஃபர்ம்கிட்டேருந்தோ கலெக்ட் பண்ணுறதா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அது எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்ங்கிறது என்னது? ஒரு பார்ட்னர் வந்து அவருடைய கேபிட்டல்லேருந்து ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாரு அப்படி தானே. ஸோ அந்த ட்ராயிங்க்கு வந்து கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணக்க ஒரு ரேட் வேணும். அந்த ரேட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணும்போதே அவங்க அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் என்ன ரேட்டுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதுபடி என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஃபார் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் பார்த்தோம் அப்படி தானே. அந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிறது எங்கே தான் வந்துச்சுன்னா டெபிட் சைடு தான் வந்துச்சு அப்படி தானே. ஸோ அது வந்து என்னது? ஒரு பார்ட்னருடைய கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அப்படி தானே. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிறது பார்ட்னர்ஸை பொறுத்தவரை அது ஒரு லாஸ். ஸோ அதனால் அதை டெபிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜ் பண்ணுறது என்ன தான்? பார்ட்னர்ஸோட கேபிட்டல் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படி தானே. அதான் அந்த என்ட்ரியாக வரும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் டெட்டர் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அந்த என்ட்ரி. ஓகே ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்ங்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை வந்து நம்ம லாஸ், ஓகே, அது கம்பெனியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு அக்கௌண்ட்டை வந்து பார்ட்னர்ஷிப்பில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம் அப்படி தானே. நார்மலாக ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் ஒன்று பண்ணுவோம். அது எதுக்காகனா பார்ட்னர்ஸோட இன்கம் அண்ட் லாஸஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் பே பண்ணணும், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு கம்பெனி பே பண்ணணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிறத பார்ட்னர் கம்பெனிக்கு பே பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் தான் நடக்கும். சரி, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நடக்கும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது என்னதுன்னா கம்பெனியோட அக்கௌண்ட். அப்போது கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிறது என்னது? அவங்களுக்கான ஒரு இன்கம் அண்ட் கெயின் அப்படி தானே. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் தானே கொடுப்போம் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் அப்படி தானே. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது கம்பெனி மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட். கம்பெனியை பொறுத்தவரை ட்ராயிங்ஸுங்கிறது பார்ட்னர் வந்து கம்பெனிக்கு பே பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட். அது கம்பெனிக்கு இன்கம் அண்ட் கெயினுங்கிறனால அது கிரெடிட் சைடில் வரும். நம்ம கிரெடிட் சைடுலங்கிறப்ப நம்ம என்ட்ரி என்ன எழுதுவோம்? பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிறனால இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுதான் அதோடைய ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் டைரக்ட் மெத்தட், செகண்ட் ப்ராடக்ட் மெத்தட், தேர்ட் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஸோ 3 மெத்தட் இருக்குது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கால்குலேட் பண்ணுறதுக்கு. அது ஃபஸ்ட்டு ஒன் டைரக்ட் மெத்தட், செகண்ட் ப்ராடக்ட் மெத்தட், தேர்ட் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஸோ இந்த வித்ட்ரா அந்த ட்ராயிங்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஸ்டார்டிங்கில் இருந்து பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். அதாவது எப்போ பணம் எடுத்ததுலேருந்து அந்த இயர் எண்டு வரைக்கும் எவ்வளோ நாள், அப்போ அந்த அவ்வளோ மாதத்துக்கும் அவ்வளோ நாட்களுக்கான வட்டியை கால்குலேட் பண்ணுறது அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இது மூலமாக என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்வலில், அது மந்த்லி நான் 1000 எடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ மந்த்லி 1000ங்கிற எடுக்கிறாங்கன்னா அப்போ மீனிங் என்ன? இயர்லி 12,000 அப்படிங்கிற மீனிங்.
அதே சமயம் குவார்ட்டர்லி நான் 4,000 இருக்கேன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மீனிங். அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ண அதை நம்ம இனிமேல் வரக்கூடிய சப்சீக்வெண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ட் மெத்தட். ஸோ இந்த டைரக்ட் மெத்தட் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Interest is calculated on drawings for the period from the date of drawings to the date of closing date of the accounting year. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோமா எப்போ என்னைக்கு ஃப்ரம் த டேட் ஆஃப் drawings என்னைக்கு அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து டு த டேட் ஆஃப் க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயர் அந்த இயருடைய கடைசி நாள் வரைக்கும் என்ன பண்ணுவோமா அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவோங்கிறாங்க. அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார்முலா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு amount of drawings into rate of interest into period of interest. So the period of interest refers to the period from the date of drawings to the closing date. So இந்த பீரியடில் தான் என்ன பண்ணணும் நம்ம இப்போ ஜான்வரி டு டிசம்பர் தான் 1 இயருங்கிறப்போ ஜான்வரியில் எடுத்தால் 12/12 காட்டுவோம். இன்கேஸ் ஜூனில் எடுத்தால் 7/12, ஜூலையில் எடுத்தால் 6/12. அந்த பீரியட் வந்து என்னைக்கு எடுக்கிறாங்களோ அதுலேருந்து அந்த அக்கௌண்டிங் இயர் வரைக்கும் உள்ளது. சேம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் பண்ணால் அதே மாதிரி தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது டைரக்ட் மெத்தட். Illustrations 11. Velan is a partner who withdraw ₹20,000 on 1st April 2018. Interest on drawing is charged at 10% per annum. ஓகேவா? Calculate interest on drawings on 31st December 2018 and pass journal entries by assuming fluctuating capital method. ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் வித்ட்ரா பண்ணது கொடுத்துருக்காங்க, என்னைக்கு டேட்டில் பண்ணணும் அதோட ரேட் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் இயர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் இப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எடுக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா. அமௌண்ட் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க இந்த சம்மில் 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10% per annum. ஸோ 10/100 இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா என்றைக்கு எடுத்திருக்காங்க ஏப்ரலில். அந்த ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங் வந்து டு த க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங்கரா. அப்போ எடுத்த தேதி 1st ஏப்ரல்னா அந்த ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ மாதங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அதுலேருந்து டிசம்பர் வரை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 9 months, 9/12. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1500 வரும். 1500 இப்போ அமௌண்ட் பே பண்ணும். இதில் செகண்டாக அடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் by assuming fluctuating capital method. ஓகே, fluctuating capital method படி நம்ம ஒரே ஒரு அக்கௌண்ட் தானே மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவோம். அது பண்ணி நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுங்கங்கிறாங்க. அப்போ அப்படி கொடுக்குறப்போ நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இந்த fluctuating capital method படி எங்கே வரும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோடைய டெபிட் சைடில் அப்படி தானே. அப்போ என்ட்ரி என்ன கொடுப்போம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கா. அப்போ பார்ட்னர் இங்கே யார் வேலன். ஸோ வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 1500 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் சார்ஜிங் என்ட்ரி எழுதின உடனே நம்ம என்ன பண்ணால் க்ளோசிங் என்ட்ரி கொடுத்துடணும். க்ளோசிங் என்ட்ரி என்னது அப்படியே அதுக்கு ரெசிப்ரோக்கல் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கிரெடிட் கொடுத்தனால அது அப்படியே டெபிட் ஆயிரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன்ஸ். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன்ஸுங்கிறது யாருன்னா கம்பெனியோட அக்கௌண்ட். கம்பெனியை பொறுத்தவரை இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கிறது இன்கம். அதனால் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் நெட்டாட்டோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் சொல்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்கேஸ் இந்த சம்லே பாருங்கள், இந்த பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் பை அசியூமிங் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் இருக்கான். இந்த இடத்துல ஃப்ளக்சுவேட்டிங்க்கு பதிலாக ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு கொடுத்தா நீங்கள் என்ட்ரியில் எப்படி எடுக்கணும்னா அந்த வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக வேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு எடுக்கணும். ஏன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் படி நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 விஷயம் தான் கொண்டு போவோம். என்னதெல்லாம் ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், க்ளோசிங் பெர்மனெண்ட்லி வித்ட்ரான். இந்த 3 மட்டும் தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போவோம். மிச்சம் உள்ள ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இதெல்லாம் எங்கே போடுவோம்
கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுவோம் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஸோ இந்த இடத்துல பை அசூமிங் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த என்ட்ரி நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா வேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெட் ஆர் டு, ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் தானே வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ வேலன் கரண்ட் அக்கௌண்ட் டெட் ஆர் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வரும். க்ளோசிங் என்ட்ரிக்ஸ் எந்த வித சேஞ்சஸும் இருக்குது, அது அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெட் ஆர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆக்கிடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை ரெசிப்ரோக்கல் போட்டுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் சொல்லி கொடுத்துடணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு illustrations 12. Arun is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawing is charged at 12% per annum. During the year end 31st December 2018, he draws as follows. ஸோ மார்ச் 1ல் ஒரு 6,000 வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, ஜூன் 1ல் 4,000, செப்டம்பர் 1ல் 5,000, டிசம்பர் 1ல் 2,000. Calculate the amount of interest on drawings. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, இயர் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து 31st டிசம்பரா. அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கிறது எப்படி, 4 டிஃப்ரெண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், என்னைக்கு வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறாங்களோ அன்னைய தேதியிலேருந்து அந்த இயர் எண்டிங் வரைக்கும் உள்ள அமௌண்ட்டு கண்டுபிடிப்போம் அப்படி தானே. அப்போ இதில் 4 டிஃப்ரெண்ட் பீரியட்னா அந்த 4 பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, அமௌண்ட்டு தேவை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி தானே. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஈக்குவல் டு amount of drawings into rate of interest into period of interest. ஸோ ஃபஸ்ட்டு மார்ச் 1 எடுத்த 6,000க்கு எவ்வளோ வட்டி அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். withdrawal on March 1 equal to amount of drawings எவ்வளவு 6,000 into rate of interest எல்லாமே 12% per annum தான். ஸோ 12/100 into period of interest, இயர் எண்டிங் வந்து டிசம்பரோட. அப்போ மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ மந்த்ஸ் வருது, 10 months. ஸோ 10/12 அதை கேன்சல் கொடுத்து 600 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன தேதியில் எடுத்திருக்காங்க, ஜூன் 1. ஸோ வித்ட்ராயல் ஆன் ஜூன் 1 வந்து என்னது 4,000. அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 4,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/100 இன்ட்டு ஜூன்லேருந்து கால்குலேட் பண்ணும். ஜூன்லேருந்து டிசம்பர் வர 7 months. ஸோ 7/12 எடுத்து அதை கேன்சல் பண்ணி 280 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 1ல் 5,000. ஸோ withdrawal on September 1 equal to amount of drawings 5,000 into rate of interest 12/100 into period of interest செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 4 months தானே. ஸோ 4/12 அதை கேன்சல் பண்ணும்போது 200 இன்ட்ரெஸ்ட் வருது. டிசம்பர் 1 ஒரு 2,000 எடுத்திருக்கான். டிசம்பர் 31 இயரே க்ளோஸ் ஆகுது. அப்போ கரெக்டாக எவ்வளோ நாள், ஒரு மாதம் அப்படி தானே. அதனால் அதுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 2,000 into rate of interest 12/100 into 1/12 equal to 20. ஸோ இந்த 4 மாதமும், அதாவது மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் எடுத்த பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கோம் செப்பரேட்டாக. ஸோ இந்த 4 அமௌண்ட்டையும் நம்ம டோட்டலாக என்ன பண்ண ஆட் பண்ண டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன இந்த இயரில் இவர் வந்து கம்பெனிக்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எழுது 1,100. ஓகேவா. ஸோ இது வந்து இதெல்லாம் என்னதுன்னா டேரெக்ட் மெத்தட். நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் டேரெக்ட் மெத்தட். ஓகே, இதில் இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம. illustration 14 பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த சம்ம. ராஜன் is a partner who withdrew rupees 30,000 during the year 2018. Interest on drawing is charged at 10% per annum. Calculate interest on drawings on 31st December 2018. Okay, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸோட ஃபார்முலா தெரியும் இல்லையா, அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் சம்மில் இருக்குது 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10/100 இருக்குது. பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற நம்ம என்ன பண்ணும், என்றைக்கு வித்ட்ரா பண்ணாங்க அன்னைய தேதியிலேருந்து அந்த இயரோட க்ளோசிங். வித்ட்ரா பண்ண டேட் கொடுத்துருக்காங்களா இந்த சம்மில், கொடுக்கல. டூரிங் த இயர் 2018 மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. என்றைக்கு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணாங்கங்கிற டேட்டை என்ன பண்ணல, ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஆனால் இயரோட க்ளோசிங் வந்து 31st டிசம்பர். அப்போது இந்த மாதிரி நமக்கு வந்து கரெக்டான ஒரு டேட் ஆஃப் ட்ராயிங் வந்து கொடுக்கல கரெக்டாக அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆவரேஜ் பீரியடாக 6 months ஆவரேஜாக எடுத்துக்கணும். ஓகேவா. அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் 30,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100 இன்ட்டு ஆவரேஜ், அதாவது டேட் எதுவும் கொடுக்காதனால, டேட் ஆஃப் ட்ராயிங் கொடுக்காதனால 6/12 எடுத்துருக்கோம் 1,500.
ஓகேவா? இதுதான் டைரக்ட் மெத்தட். இதிலே நம்ம ப்ராடக்ட் மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.